சார் ஆள் செட்டப் பண்ணி கொடுங்க சார். யாருமா அது குரல் விட்டுதே? பேமெண்ட் ஒன்றும் பேசவே இல்லை. எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது, கொடுப்பாங்களானாலே தெரியாது. இது சாதா கனி அல்ல, முக்கணி. நல்ல ஒரு டைமிங்கில் போட்டேன், கேப்பில் வந்துட்டீங்க. என்ன உங்கள் ஃபேஸ் மாறுது? முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணால் மாதிரி இருப்பார், கட்டிங் கிட்டிங். எனக்கு வந்து அமீர் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பயம் கொடுத்து தமிழ் சினிமாவில் பெரிய அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். வேறு யாரும் இல்லை, அது நான் தான். என்னுடைய ஆசான் வந்து சமுத்திரக்கனி தான். இருந்து வந்த கனி. இது சாதா கனி அல்ல, முக்கணி. ஓகே, ஞானக்கனி. ஓகே, வெற்றிக்கனி, இதயக்கனி. எந்த ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு நபரை நான் பேச அழைக்க போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த திரைப்படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு சமமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் இந்த திரைப்படத்திலே நடித்திருக்கிறார். அவர் அற்புதமான ஒரு கலைஞர். அவரை அனைவரும் நீங்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும். இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அமீர் ஐயா அவர்கள்லாம் அவர்கள் இப்போ நீங்கள் நிச்சயமாக அவர்கள்லாம் பெரிய வாய்ப்பு கொடுத்து தமிழ் சினிமாவில் பெரிய அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். வேறு யாரும் இல்லை, அது நான் தான். மன்னிச்சிங்கப்பா, ரமணாவை பற்றி விட்டேன் நான். என்னென்னா, அதாவது தயான்னு ஒரு படத்தில் அவர் கோ டைரக்டர், நான் அசோசியேட்டு செந்தில் அண்ணங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு பிரகாஷ் ராஜ் சார். என்னென்னா மோகன், அப்போ வந்து மோகன் ரமணா மாதிரி ஒரு, அதாவது அவர் தான் டிசைனே பண்ணுவார் அந்த படத்தை. அதாவது அந்த திட்டமிடலை மிகச்சிறந்த முறையில் அவர் திட்டமிடுவார். ஒரு லொக்கேஷனை பார்த்து முடிவு பண்ணுவார். அப்புறம் நானும் அண்ணனும் செந்தில் அண்ணனும் போயிட்டு பார்ப்போம். செந்தில் அண்ணன் என்ன முடிவு வச்சுருந்தாரோ அந்த ஸ்கிரிப்டில் அதை அப்படியே பண்ணித்தர்ற மிகச்சிறந்த ஒரு டிசைனராக இருந்தார். மோகன் வந்து திருமலைன்ற மிகப்பெரிய, அதாவது விஜய் சாருக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு மாபெரும் ஹிட்டு கொடுத்த ரமணா என்னுடைய நண்பர். அவரை ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு இங்கே சந்திக்கிறதுல என்னுடைய மகிழ்ச்சி. அதை அதற்கு முக்கியமாக இந்த படம் காரணம், சாம் காரணம், ப்ரொடியூசர் காரணம். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நல்ல ஒரு டைமிங்கில் போட்டேன், கேப்பில் வந்துட்டீங்க. எவ்வளோ கஷ்டம் ஒரு டைமிங்கை கிரியேட் பண்ணுறது தெரியுமா? டைரக்டர் சிரிக்கிறார் பாருங்க. எவ்வளோ ஒரு இடத்துல வந்து கரெக்டாக சான்ஸ் கேட்டேன்னா, நீங்கள் வந்து ஏறி வந்து எனக்கு அடுத்த படம் நீங்கள் தாங்க அப்படி சொல்கிற மாதிரின்னு பார்த்தா, ஒரு 10 மார்க் கொஸ்டின் 4 லைன் விட்ட அப்புறம் சார் பேப்பரை கொடுங்க சார் திருப்பி எழுதி தரான்ற மாதிரி. ஐயோ போங்க. இருந்தாலும் பரவாயில்ல, டேரக்டருடைய மனசில் நான் இறங்கிட்டேன். அதான் தேங்க்யூ சார். அது மாதிரி சிவா சார் ரமணா அவர்களை பற்றி சொல்லும்போது நிஜமாக பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அடுத்தபடியாக நம்ம சொன்ன மாதிரி முக்கணி, இதயக்கனி, கனியிடம் இருந்த கனி, இவங்களெல்லாம் நான் எப்போ முதல்ல பார்க்குறேன் அப்படின்னா, எதுக்காக நான் சொல்கிறேன்னா, என்னுடைய ஆசான் வந்து சமுத்திரக்கனி தான். என்னை வந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் முதல்ல எனக்கு வசனத்தை சொல்லிக் கொடுத்தவர் வந்து கனி சார் தான். நான் முதல்ல வந்து நடித்த படம் பொய். உதயகிரன் நான் எல்லாருமே அறிமுகமாக வரோம் அந்த திரைப்படத்தில். பட் அந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சரியாக அது வந்து போகலை. பட் நான் திருப்பியும் வந்து சரி ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இப்படி என்னடா படம் வாய்ப்பு வர மாட்டேங்குதுன்னு இருக்கும்போது என்னை முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணவர் சாம் தான். இந்த மாதிரி டைரக்டர் உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் வந்து போய் கனி சாரை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கல்லூரி விழாவில் 2 பேரும் சந்திச்சிருக்கோம். இதே மாதிரி எப்படி அமீர் சார்கிட்ட வாய்ப்பு கேட்டனோ அதே மாதிரி மேடையில் அவர்கிட்டையும் வாய்ப்பு கேட்டேன். அவர் என்ன தரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். 6 மாதம் கழிச்சு தான் இந்த ஃபோன் வந்தது. அப்போ நான் போன உடனே அவர் சொன்ன முதல் லைன் தெரியுமா? கோவி வாங்க, உங்களுக்கு 5 சீன் இருக்குது, 5 சீன் செம்ம கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. என்னடா அது சொல்கிறாரு, கலாய்க்கிறாரா இல்லையா? சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நடித்தேன். போராளி திரைப்படம். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிங்க 5 சினிமா கிளாப்ஸ். அது இல்லாத கொசுறு கிளாப்ஸ் வர தூரத்தில் எங்கேயோ அவுட்டரில் நான் அந்த டைலாக் கேட்கும் சாந்தே அப்படின்னு, அதுக்கெல்லாம் கிளாப்ஸு, பயங்கர கிளாப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்தில் நான் வந்து எனக்கு வந்து கேபி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தான் எனக்கு ஒரு முதல் படம் மாதிரி. அப்போது எனக்கு அந்த டைலாக் ஒருங்கிணைக்கிறது, என் கூட வந்து நிறைய டேக் வாங்குவேன். அதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருந்தது வந்து நண்பர் சாம் தான். ஸோ சாம் வந்து எப்படி கனி சார் என்கிட்ட சொல்லுவாருன்னா, இது மாதிரி உங்கள் நண்பர் ஏதாவது ஒன்று செய்கிறார் அப்படின்னா நீங்கள் தான் முதல்ல போய் நிற்கணும். இதுக்கு வந்து நேரமோ பணமோ அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கணும். உங்கள் நண்பர் ஒன்று பண்ணான்னா நீங்கள் போய் உறுதுணையாக உங்களுடைய பங்கு அங்கே இருக்கணும் அப்படின்பார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு ஃபோன் பண்ணார், நேராக வந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா,
பேமெண்ட் ஒன்றும் பேசவே இல்லை. எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது, கொடுப்பாங்களானாலே தெரியாது. இவ்வளோ அன்புக்குனிய ஐயா வந்துருமா? பவுண்டு யூகே 100 rupees எஸ் 1 pound. என்ன உங்கள் ஃபேஸ் மாறுது? ப்ரொடியூசர் ஃபேஸ் மாறுது. நோ ஓகே ஓகே. சாமை பற்றி சொல்லணும்னா மிக சிறந்த பயங்கரமான ஒரு டைமிங் சென்ஸ் உள்ளவர், ரொம்ப ஒரு நகைச்சுவையாளர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கணிசருடைய ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த மடியில் விழுந்த ஒரு இதய கனி தான். அதனால் அவருடைய அந்த முதல் படைப்புக்கு நாங்கள்லாம் பங்களிக்கணுன்றதுக்காக உரிமையோடு அந்த படத்தில் நகைச்சுவையாக அவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் உரிமையோடு அந்த படத்தில் நான் இருக்கிறேன். அதனால் உங்களுடைய பெரிய கைத்தட்டல்களோடு உங்கள் அன்போடும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வழங்கணும். ஏன்னா இந்த திரைத்துறை, இந்த கலைப்படைப்பு எல்லாமே வந்து ஒரு இயக்குனரா யாரா உங்கள் வீட்லையா சார் ஆள் செட்டப் பண்ணி கொடுங்க சார். யாருமா அது குரல் விட்டுதே? அக்காவா, அம்மாவா, ஒய்ஃபா? அக்காவா? ஓகே, இன்னொரு 2 குரல் கொடுங்க சாமுக்காக. ஆடாடா என்ன குரல்! மியூசிக் டைரக்டர் கேட்குறீங்களா? பார்த்துங்க, சொல்ல முடியாது, பாட்டு வச்சாலும் வச்சிருவோம் ஸ்டார்டிங்லேயே. என்ன சார்? ஓகே, வெல்கம் டு தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வித் அ கிரேட் ஓப்பனிங். எல்லாரும் உங்களுக்காக ஆசீர்வாதம் அன்பும் கைத்தட்டல்களோடு இங்கே இருக்கு. நீங்கள் வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணால் மாதிரி இருப்பார், கட்டிங் கிட்டிங்லாம் செம ஸ்டைலாக. அப்போ ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார். அது என்ன நான் மறக்கவே இல்லை. இல்லை அதுக்குதான் இன்னைக்கு வந்திருக்கேன். அடுத்து அவருடைய இயக்கத்தில் நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் இணைந்து பணியாற்றணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் சார். தேங்க்யூ. இன்னைக்கு விழாக்கிறதுக்காக அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க யார் இந்த முதல் படத்தில். ஓகே, அடுத்தது திவாகர். செம்ம மண்டாடா உனக்கு, அட்டகாசம். உக்கர். யுவராஜ் ஆயிடா, போட்டி உனக்கு வேணாம். தீபிகா, யா வெல்கம் ஆன் போர்ட். பூஜா, யா வெல்கம். நிதி, யா. ஆகாஷ், வெல்கம். அப்புறம் நம்முடைய லிரிசிஸ்ட் சுப்பு அவர்கள். சுப்பு எங்க? ரைட், சுப்பு. நம்ம ரொம்ப நேரமாக அவருடைய பேச்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் என் சைட்லேருந்து நான் அவருக்கு சில விஷயங்கள் அவரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து அமீர் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பயம் அவர்கிட்ட வந்து ஆக்சுவலாக வாய்ப்பு கேட்குறதுக்கும் பயம், அவர் படத்தில் நடிக்கணும்னு ஒரு மாதிரி எனக்கு ஒரு கூச்சமும் இருந்தது, ஒரு பயமும் இருந்தது. ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பார், அரகண்ட்டாக இருப்பார் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. நான் வந்து என்னோடய நிகழ்ச்சிக்காக நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன். ஸோ அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஹியூஸ்டன் அங்கே போயிட்டு பெரிய நிகழ்ச்சியில் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட அவர் அறிமுகப்படுத்திட்டு என்கிட்ட பேசினார். சரி, என் பேர் கணேஷ், நான் தான் இப்போ ப்ரொடியூசர் அப்படின்னாரு. என்ன படம் சார் பண்ணி அசால்ட்டாக தான் இப்படியே கேட்டேன். நான் தான் ஒரு படம் ப்ரொடியூசர் பண்ணி சார் அப்படின்னும்போது அப்படியே பேச்ச ஆரம்பிக்கும்போது அப்போது அவர் சொன்னார், அமீரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லி ஏதோ பேச்சில் அப்படியே வந்தது. அவர் சொல்ல அப்படியே நான் உருகி போயிட்டேன். இப்படி வந்து ஒரு மனிதர் இவ்வளோ விஷயங்களில் ஆளுமையோடு இப்படி இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அதிலேருந்து அவருக்கு மேலே ஒரு தனி அன்பு, ஒரு பெரிய ஒரு மரியாதை எல்லாமே எனக்கு வந்து அவரை பற்றி பல சிக்கல்கள் பல விஷயங்கள் கேட்கும்போது முதல்ல கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வந்தது முதல்ல. அது ஏன்னு தெரியல, நான் அவ்வளோவா அவர்கிட்ட பழகினது கிடையாது. பட் அந்த அளவுக்கான ஒரு அன்பை வந்து நம்ம மனுஷன் பழகாமையே வந்து கிரியேட் பண்ண ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர் அவர். திரை இயக்கத்தில் மட்டுமல்ல, தமிழில் மட்டுமல்ல, ஒரு மனித நேயத்திலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். உங்கள் அனைவரின் அன்பான பாராட்டுகளோடு ஆசீர்வாதத்தோடு நம்ம இந்த மேடையிலே அன்பிற்கினிய சகோதரர் ஆமீர் அவர்களை அழைக்கிறேன்.